ஒரு டிஎஸ்பியை கடத்தி வச்சுட்டு அதே டிஎஸ்பியோடைய வேஷத்துல நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஊரையே புரட்டி போடுற அளவுக்கு, ஏன் தமிழ்நாட்டையே புரட்டி போடுற அளவுக்கு அங்க ஒரு கேஸ் வருதுங்க. அது என்ன கேஸ், அங்க நடக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பா சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாம எக்ஸாம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸோடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையாலே இது ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸுங்க. இப்போ ஓடிடியில தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இந்த சீரீஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ளவாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு அம்மா தன்னோட பையன் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி கருப்பு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு, அப்படி அவன் நல்லா பாஸ் ஆயிட்டானா உங்களுக்கு அருவா அடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க வேண்டாங்க. அப்படி அந்த அம்மாவுக்கு 2 பசங்க. ஒருத்தனுடைய பேரு குமரேசன், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு. தானும் தன்னோட பொண்ணும் மீன் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு தான் பையனை எப்படின்னா நல்லபடியா படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி நிறைய போராடுவாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போதோ பிடிச்ச மீனை வாயில வச்சுட்டு அப்படியே கொக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மீன் தெரியாம வாய்க்குள்ள போய் விழுந்துருதுங்க. அதுலயே மூச்சு முட்டி அங்க அந்த குமரேசனுடைய அம்மா போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி அந்த குமரேசன் யாரு, இந்த அம்மா யாரு அப்படின்ற எல்லாத்தையும் பின்னாடி பார்க்கலாம். கட் பண்ணா இப்ப மரமல்லி அப்படின்ற மாதிரி ஒரு டிஎஸ்பியை காமிக்க, அவங்க இப்போ குடும்பத்தோட தன்னுடைய வீட்டுல இருந்தும் இப்ப அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கோங்க. அப்படி ஒரு புது கிராமத்துக்கு தான் போக வேண்டி இருக்கும். அது ஒரு மலை பிரதேசம் வேற. அந்த கிராமத்துக்கு போக போறதாகவும் அங்க போய் எல்லாமே செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பொண்ணையும் தான் அம்மாவையும் அங்க கூப்பிட்டுக்கிறதா அங்க சொல்லிட்டோம். அவங்கள பத்திரமா வீட்லயே இருங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த மரமல்லி ராத்திரியில காரை ஓட்டிக்கிட்டு அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போற வழியில இன்ஸ்பெக்டர் வேற கால் பண்றாரு. என்ன மேடம், நம்ம ஸ்டேஷனுக்கு தான் வரீங்க போல இருக்கு. சரி, நான் சரக்க வாங்கி வைக்கிறேன், வந்ததும் பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மரமல்லி கிட்டையும் சொல்ல, அப்பதான் மரமல்லியோடைய கார்ல ஒரு லேடி பின்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க. கைய தூக்கு அப்படின்ற மாதிரியும் மரமல்லிய மிரட்டுறாங்க. இவங்க தாங்க நம்ம படத்துடைய ஹீரோயினான ஜான்சி. மரமல்லிக்கோ பயங்கர கோவம் வருது. அந்த கார்லயே பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையோட முடிவுல நம்ம மரமல்லிய அங்க இருக்கிற சீட்ல உட்கார வச்சுட்டு இப்ப அந்த ஜான்சி மரமல்லி கிட்ட துப்பாக்கிய காமிச்சு மிரட்டி இப்ப அந்த காரை ஓட்டிக்கிட்டோம் உதகமலை அப்படின்ற மாதிரி அந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் வந்து சேர்றாங்க. அங்க போலீஸ்காரங்க தங்குறதுக்குன்னு ஒரு போலீஸ் கோட்ரஸ் இருக்குங்க. அந்த இடத்துலதான் மரமல்லிக்கும் வீடு கொடுத்துருப்பாங்க போல. அந்த வீட்டுக்கும் இப்ப ஜான்சி அவங்களுடைய ஆட்கள் 2 பேரையும், அதாவது தம்பிகள் மாதிரி தான் பழகுவாங்க. அப்படி தம்பிகள் 2 பேரையும் அனுப்புறாங்க. அந்த தம்பிகள் 2 பேரும் அந்த கோட்டஸ்குள்ள போயிட்டோம், தாங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற தகவலை நம்ம அப்பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. அப்படி அப்பாஸ் இங்க ஹீரோயின் ஜான்சி அந்த 2 பசங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க போல. புது டிஎஸ்பிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து அந்த வீட்டுல ஏதோ சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் அந்த 2 பசங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்க, இப்ப நம்ம ஜான்சியும் அந்த மரமல்லிய கடத்திட்டு வந்து இந்த சவுண்ட் ப்ரூஃபை ரெடி பண்ணி வச்ச அந்த ரூம்ல தான் போட்டு அடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ எவ்வளவு கத்துனாலும் வெளியே கேட்காது. உன்னுடைய டிஎஸ்பி வேஷத்துல நான் இப்போ உன் ஸ்டேஷனுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, நீ மட்டும் எதனா முந்திரி கொட்டை மாதிரி பண்ணனா உன் பொண்ணு உன் அம்மாவும் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அவங்கள எதனா பண்ணிடுவோன்ற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சோ இந்த மரமல்லிய ஹீரோயின் ஜான்சி மிரட்டுறாங்க. இப்ப அந்த மரமல்லிய ஒரு சங்கிலியால அந்த ரூமுக்குள்ளேயும் கட்டி வைக்கிறாங்க. அப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்க, அதாவது ஜான்சி இப்போ இந்த போலீஸா ரெடி ஆகிறதுக்கு நம்ம அப்பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தாங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட சக்சஸ்ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இப்ப இந்த மரமல்லியை கடத்தி அந்த டிஎஸ்பி போஸ்டுக்கும் மரமல்லி அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம ஜான்சி போவாங்க. டிஎஸ்பி அப்படின்றதுனால இவங்க காருக்கு ஒரு டிரைவர் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு எதிர்க்க தான் அந்த டிரைவருடைய வீடு இருக்கோங்க. அதே ஏரியால பல சின்ன பசங்களும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்பாசும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஆல்ரெடி மரமல்லிக்கு நல்லா தெரிஞ்சவன். இப்போ மரமல்லி பேர்ல நீ போனாலும் உன்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான், அதனால நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரையும் 2 பேரை வச்சு அவர் பைக்ல போகும்போது அடிச்சிடுறாங்க. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாருங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. இருந்தும் அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அந்த ஒரிஜினல் மரமல்லியா பாத்திருக்காங்க போல. இப்போ எஸ்பி ஆபீஸ்க்கும் இவங்க போக வேண்டி இருக்குங்க. எஸ்பி கிட்டையும் பொறுப்பை ஏத்துக்கணும். அப்படி எஸ்பி ஆபீஸ்க்கு போகும்போதோ அங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேற வந்துடுறாருங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினிய குறுகுறுன்னு பாக்குறாரு. இவங்க தான் மரமல்லியா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு டவுட்டுங்க. பட் இருந்தும் லெஜரை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு சைனை வாங்கிறாரு. இப்போ ஹீரோயினும் வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயின் சக்சஸ்ஃபுல்லா இந்த எல்லா காரியத்தையும் பண்ணி டிஎஸ்பியா மாறின தகவலையும் அப்பாஸுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இப்போ ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருங்க. அந்த கான்ஸ்டபிளும் வெளியில டீ கடையில உட்காந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜேர்னலிஸ்டும் புதுசா வந்த டிஎஸ்பிய ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினும் இந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு
நான் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக தான் இந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கங்கன்ற மாதிரி அங்க ஒப்படைக்கிறாங்க. இப்போ அவங்க வெளியே வரும்போதோ அந்த ஜேர்னலிஸ்ட் வேற வீடியோ எடுக்க, ஐயோ வீடியோல வந்தா மாட்டி போன்ற மாதிரி ஹீரோயின் பதறாங்க. அந்த செல்போன்லயும் அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லிட்டு அங்கிருந்து இந்த டிஎஸ்பி ஆன ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்ப, ஜேர்னலிஸ்டுக்கு ஹீரோயின் மேல ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஹீரோயினை ஃபாலோ பண்ணி அவனும் அந்த வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினும் தன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த 2 தம்பிகள் கிட்டையும் ஜான்சி அப்படின்ற ஒரு பேர்ல பேசிட்டு இருக்கிறதையும் அவன் கேட்டுறான். இப்போ ஹீரோயின் கிட்டையும் என்ன ஜான்சி மேடம் மரமல்லி வேஷத்துல வந்திருக்கீங்க போல அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு புரியலைங்க. இப்போ ஆரம்பத்துல குமரேசன் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிச்சேன் பாத்தீங்களா, அப்படி அம்மா போனதுக்கு அப்புறம் அம்மாவுடைய மீன் பிடிக்கிற வேலையை இப்ப அந்த குமரேசனும் அவனோட அக்காவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குமரேசனால தொடர்ந்து படிக்க முடியலைங்க. அப்பதான் குமரேசனை மார்க்கெட்ல ஒரு ஆன்டி பாக்குறாங்க. நான் உங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு தான், என் வீட்டுக்கு அவ வேலை செய்ய வருவா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா, உன்னை இந்த நிலைமையில பாக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, எதனா உதவினா என்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து கிளம்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நம்ம ஹீரோயினை தேடி அந்த ஜேர்னலிஸ்ட் வந்திருப்பாரு பாத்தீங்களா, இப்ப அந்த ஜேர்னலிஸ்டையும் அடிச்சு அங்க இருக்கிற இன்னொரு ரூம்லயும் போட்டு அடைக்கிறாங்க. இப்ப அந்த ரூமை சுத்தியும் இந்த சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோயின் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்க, அப்பதான் இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான இந்த டேட் எல்லாம் 2 பேர் அறிவிக்கிற மாதிரியும் அதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருப்பாருங்க. அவருக்கும் காதெல்லாம் கேட்காது, வாயும் பேச முடியாது. அவர்கிட்ட தான் இப்ப இந்த மரமல்லிய அடைச்சு வச்சிருக்கிற அந்த சாவி வச்சிருப்பாரு. இப்ப அந்த சாவியும் வாங்கிட்டு மரமல்லி கிட்டையும் வந்து, இப்ப நான் உன்னோட வேஷத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே இந்த குரூப் 1 எக்ஸாம்ல நடக்கிற ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான். ஏன்னா போன வாட்டி நீ டிஎஸ்பியா இருந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க 95% நீ பாதுகாப்புல இருந்த அந்த சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் பதவிக்கு போயிருக்காங்க. அப்ப உனக்கும் அந்த ஸ்கேமுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒழுங்கு மரியாதையா அது என்னன்னு சொல்லு, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் மிரட்டுறாங்க. மரமல்லியும் எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, எனக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து போன் வந்தது, அவங்க காசு கொடுத்தாங்க, தான் சொல்றத மட்டும் பண்ணலனா உன்னை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் மிரட்டினாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணனே தவிர அதை தாண்டி எனக்கு எந்த தகவலும் தெரியாதுன்னு சொல்ல, இப்ப நீ டிஎஸ்பியா என் பேர்ல இருக்கிறதுனால உனக்கும் அந்த மாதிரி மெசேஜும் காலும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க ஹீரோயின் ஜான்சிக்கும் அதே மாதிரி போன்ல மெசேஜ் வருதுங்க. இப்ப ஹீரோயின் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவலை பத்தி நம்ம அப்பாஸ் கிட்டையும் சொல்றாங்க. அந்த பிரைவேட் நம்பரை ட்ரேஸ் பண்ணவும் முடியலன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுடைய டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாமுக்கு தாங்க படிப்பாங்க. இந்த டிரைவரும் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாம் தாண்டி தானே வந்திருப்பீங்க, என் பொண்ணுக்கு எதனா அட்வைஸ் பண்ணுங்கன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி மூட் ஆஃப்ல இருக்கிறதுனால அந்த பொண்ணு அங்க சிடுசிடுன்னு ஒரு மாதிரி பேசிட்டு அங்க இருந்து அந்த டிரைவரோட கிளம்ப, இப்ப அவங்க வந்த ஊர்லயும் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குங்க. அந்த கோச்சிங் சென்டர்லாம் ஒண்ணா போய் கண்காணிக்கிறாங்க. அப்பதான் குட் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி இன்னொரு கோச்சிங் சென்டர் இருக்குங்க. அதோடைய சேர்மேன் கிட்டையும் ஹீரோயின் வந்து பேசுறாங்க. சும்மா இந்த பக்கமா வந்தேன், அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்போ அவங்க கையில ஒரு டிராக்கர் மாதிரி இருக்குங்க. அது அந்த சேர்மேனுக்கு தெரியாம அவருடைய பெஞ்சுக்கு அடியிலையும் ஹீரோயின் வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இந்த எஸ்பியுடைய போட்டோ இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த சேர்மேனும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் ஒருவேளை அந்த மேடமுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோன்ற மாதிரியும் அங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதையும் இந்த டிராக்கர் மூலமா ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அடிபட்டதுல இருந்து ரெக்கவர் ஆகுறாருங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜேர்னலிஸ்ட் வேற காணாம போயிருப்பார்ல, அப்படி அந்த ஜேர்னலிஸ்டோடைய அண்ணன் ஒரு வக்கீல் தான் போல, அவர்கிட்டயும் தம்பியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, கடைசியா அந்த டிஎஸ்பி மேடமை இன்டர்வியூ எடுக்கணும்னு போனா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையேன்ற மாதிரி இவங்களும் அந்த ஜேர்னலிஸ்ட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அங்க டி எஸ்டேட் கோச்சிங் சென்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் எதனா க்ளூ கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடி வர அங்க ஒரு வாதியார் இருக்காருங்க. அவரு தான் அந்த இன்ஸ்டியூட்டை நடத்துறாரு போல. அவரையும் ஓரத்துல இருந்து ஹீரோயின் குறுகுறுன்னு பாக்குறாங்க. இதுல அந்த வாதியாருக்கும் கோவம் வந்து, எதுக்கு இப்போ சும்மா இங்க நின்று பாத்துட்டு இருக்க, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயினையே மரியாதை இல்லாம சொல்ல, அவருதான் அந்த டி இன்ஸ்டியூட்டோட ஓனர் போல. அதனால அங்க இருந்து கடந்து வந்துடுறாங்க. இப்ப அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த கான்ஸ்டபிள் வந்து பாக்குறாருங்க. புதுசா வந்த டிஎஸ்பி ஆன ஹீரோயின் பத்தியும் பல தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த மரமல்லியோடைய அம்மாவும் பொண்ணும் அந்த ஊருக்கு வராங்க. ஏன்னா ரொம்ப நாளா மரமல்லி கிட்ட இருந்து போன் கால் வராதனால நேரா ஊருக்கே வந்துடுறாங்க போல. ஹீரோயினும் தான் அம்மா நம்பர்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கிறத பாக்குறாங்க. எடுத்தா நம்ம மாட்டிப்போமேன்ற மாதிரியும் இப்போ அப்பாஸுக்கு கால் பண்ணி அந்த மரமல்லி அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி அந்த டிரைவர் முன்னாடியே சொல்லிட, ஐயோ அவசர பத்து வார்த்தையை விட்டுட்டு டிரைவருக்கு சந்தேகம் வந்திருக்குமோன்ற மாதிரியும் ஹீரோயின் பயப்படுறாங்க. ஆனா டிரைவர் கண்டுக்காம தான் வண்டியை ஓட்டுறாரு. இங்க மரமல்லியோட அம்மாவும் பொண்ணும் நேரா ஸ்டேஷனுக்கு தாங்க வராங்க. அப்படி வந்தோம் அங்க அந்த டிரைவர் கிட்ட
தான் யாருன்ற மாதிரியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. டிரைவரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி இப்போ அவங்களையும் ஸ்டேஷனுக்குள்ள உட்கார வச்சுட்டு ஹீரோயின் கிட்டயும் வந்து உங்க அம்மாவும் பொண்ணும் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. வெளியே வந்தா இப்ப கையும் களவுமா மாட்டிப்போம் அப்படியே ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக் போகுதுங்க. குமரேசன் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிச்சிருப்போம் பாத்தீங்களா. அவனும் வீட்டுல பயங்கர வறுமையா இருக்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஆன்டி வீட்டுக்கு வந்து எனக்கு எதனா டவுன்ல வேலை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி ஆன்டியும் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய அட்ரஸ் அந்த பையனுக்கு கொடுக்க அப்படி இந்த குமரேசனும் தான் அக்காவோட டவுனுக்கும் கிளம்பி போற மாதிரி காட்டுறாங்க. கதை இப்போ நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அதாவது ஹீரோயினும் எப்படின்னா வெளியே வந்து மரமல்லியோட அம்மா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வெளியே வந்து ரொம்ப கேஷுவலா நான் இந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் மரமல்லி மேம் வேலையா வெளியே போயிருக்காங்க, உங்களை என்னதான் பாத்துக்க சொன்னாங்க, நம்ம வெளியே போலாமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். மத்தவங்க முன்னாடி தன்னோட அம்மா மாதிரி காமிச்சுக்கிட்டு அங்க மரமல்லியோட அம்மாவையும் பொண்ணையும் தன்னோட கார்லயும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு வராங்க. அங்க தன்னோட தம்பியையும் வர வச்சு இவங்க 2 பேருக்கும் சூப்பரான ஒரு ரூமை புக் பண்ணி கொடு, மரமல்லி மேமுடைய அம்மா எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அங்க அவங்கள தங்க சொல்றாங்க. இங்க ஹீரோயினும் அந்த குமரேசன் அப்படின்ற மாதிரி அந்த டீ எஸ்டேட்டுடைய ஓனரோட நம்பரையும் ட்ராக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவன் ராத்திரி நேரத்துல சென்னையில இருக்கிற ஒரு நம்பரோட நிறைய நேரம் பேசுறது தெரிய வருது. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோம். இப்ப இந்த மரமல்லி இருக்காங்கல்ல அவங்கள போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு ஒரு துப்பாக்கியை வச்சு மிரட்டியும் அவங்க அம்மா கூட வீடியோ கால்ல பேச வைக்கிறாங்க. மரமல்லியும் தான் அம்மா கிட்ட நான் முக்கியமான வேலையா இருக்கிறதாகவும் இங்க ஊருக்கே போய் இருங்க, கூடிய விரைவில் வந்துருவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நாங்க ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு தான் ஊருக்கு கிளம்புறதா அவங்க அம்மாவும் போனை வைக்க இங்க ஹீரோயின் அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கும் காது கேட்கிற ஒரு மிஷினை வாங்கி கொடுக்குறாங்க. அது மூலியமா அவருக்கும் இப்ப காது கேக்குதுங்க. இதுல இந்த வேலைக்காரனுக்கும் ஹீரோயின் மேல ஒரு பெரிய மரியாதை வருது. அப்படி அவர் கையால சமைச்ச சாப்பாட்டையும் கொடுக்கறதுக்கு அந்த ரெசார்ட்டுக்கு ஹீரோயின் வராங்க. அப்ப வெளியே ஒரு போலீஸ்காரர் வேற இருக்காருங்க. டிஎஸ்பி மேடம் இங்க என்ன வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க என் அம்மாவும் பொண்ணும் இங்க தான் தங்குறாங்கன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல இப்போ அதே ரெசார்ட்ல தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல அடிபட்டிருப்பாரு அவரும் தங்குறாரு போல. அவருக்கும் அந்த போலீஸ் கால் பண்ணி உள்ளதான் டிஎஸ்பி மேடம் வராங்கன்ற மாதிரி சொல்றாரு. மரமல்லி நம்ம ஃப்ரெண்டு தானே, இப்பவாச்சும் அவளை பார்த்துலான்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வர ஆனா எப்படியோ இன்ஸ்பெக்டர் கண்ணுல இருந்து இப்ப ஹீரோயின் தப்பிச்சு மரமல்லியோட அம்மாக்கும் பொண்ணுக்கும் தான் வீட்டுல சமைச்ச அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. அவங்களும் வயிறார சாப்பிடுறாங்க. இங்க அந்த வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே மரமல்லியோடைய ரூமுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போக மரமல்லி அந்த சாப்பாடு பிளேட்டை உடைச்சிட்டு ஒரு ஆயுதத்தையும் ரெடி பண்றாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு நாள் வழியில முன்னாடி ஒரு சேர்மேன் போய் மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த சேர்மேனோட அசிஸ்டண்ட பாக்குறாங்க. அவங்களையும் என்ன ஒரு இடத்துல டிராப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இப்போ அவங்களும் டிராப் பண்ண உடனே என் கூட காஃபி குடிக்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டோம். அந்த அசிஸ்டண்ட கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினும் காஃபி குடிக்க போக அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் கிட்டையும் ஹீரோயின் டோனை மாத்தி பேசுறாங்க. அன்னைக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீயும் உன் சேர்மேனும் நம்ம விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கமோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டீங்களே, என்ன தெரிஞ்சிருக்கமோன்னு பேசிக்கிட்டீங்க, என்ன மறைக்கிறீங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அந்த அசிஸ்டன்டோட முகம் மாறுது. இப்போ அவங்கள ஒரு ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கடிச்சு ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லுன்ற மாதிரியும் குரூப் 1 எக்ஸாம்ல என்ன மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் கேட்க என்ன ஸ்கேம் பண்றாங்களான்னு தெரியாது. ஒரு நாள் சார் என்ன கூப்பிட்டாரு, நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற பசங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் குரூப் 1 எக்ஸாமுக்கு ராத்திரி 3 மணிக்கு அப்லோட் பண்ண சொன்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு ராத்திரி 3 மணிக்கு அப்லோட் பண்ணாதான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி போடுவாங்க, அதான் காரணம்னு சொன்னாரு. அதை தாண்டி எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல இந்த அசிஸ்டன்ட்டையும் நீ 2 நாளுக்கு லீவு சொல்லிடு, இங்கதான் இருக்கணும், இந்த ஸ்கேமை நான் எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த சேர்மேனுக்கும் அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து போன் கால் வருதுங்க. நீ எத்தனை பேருக்கு பாஸ் பண்ண வைக்க சொல்லி பணம் கட்டியிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. 10 பேர்னு சொல்றாரு. உண்மையை சொல்லுன்னு கேட்டதும் 20 பேரா மாற்றாரு. 10 பேரு பணம் கட்டிட்டு 20 பேரை எப்படி பாஸ் பண்ண வைப்ப அப்படின்னு இப்ப போனையும் கட் பண்ண இப்ப அந்த சேர்மேன் ரொம்ப பயப்படுறாரு. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோயின் வீட்டாண்ட கிரிக்கெட் விளையாடுற பசங்களும் பாலை தூக்கி ஹீரோயின் வீட்டுக்குள்ள அடிக்கிறாங்க. இப்ப அந்த பாலை எடுக்கிறதுக்கும் அதுல ஒரு பையன் மட்டும் காலிங் பெல் அடிச்சுட்டு அந்த வேலைக்காரன் வெளியே வரப்போ வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. இப்ப வேலைக்காரனும் மேல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லியும் மேல வந்து பார்க்க அந்த பையனும் சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். யாரும் இல்லைன்னு நினைச்சு இப்ப வழக்கம் போல தட்டுல சாப்பாடை போட்டு உள்ள இருக்கிற அந்த மரமல்லிக்கும் அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்க அப்ப அந்த மரமல்லி அந்த உடஞ்ச பிளேட்டுனால இந்த வேலைக்காரனை அட்டாக் பண்ணிட்டு அவன் கையில இருக்கிற சாவியை புடுங்கிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சாவி கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருதுங்க. இப்ப அந்த பக்கமா அந்த சின்ன பையன் வந்திருப்பான்ல, அது இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. சின்ன பையன் கிட்டையும் மரமல்லி நான் தான் ஒரிஜினல் டிஎஸ்பி, அந்த சாவியை எடுத்து கொடு, இங்க இருக்கிறவ என் பேர்ல தான் இருக்கான்ற மாதிரியும் அந்த உண்மையை சொல்ல அந்த பையன் ரொம்ப பயந்து அங்கிருந்து ஓடுறான். அப்பதான் அதே நேரத்துல அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. தான் தம்பிகிட்டையும் சொல்லி அந்த வேலைக்காரனை காப்பாத்த சொல்லிட்டு இப்ப அந்த சின்ன பையனை பிடிச்சி
இவங்க வழிக்கு கொண்டு வரதுக்கும் அந்த பையனை துரத்திக்கிட்டு போறாங்க. பார்த்தா அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, அந்த கான்ஸ்டபிளோட பையன் தான் போல. அப்படித்தான் அப்பா கிட்டயும் வந்து எல்லா உண்மையும் சொல்ல அந்த கான்ஸ்டபிளும் இதை எல்லாருக்கிட்டையும் இப்பவே சொல்றேன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் முன்னாடியே சொல்றாரு. பிளாஷ்பேக் போகுது. குமரேசன் டவுனுக்கு வந்தோம். அங்க ஒரு மிகப்பெரிய நபர்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. அப்பதான் அவரு கட்ட பஞ்சாயத்து பண்றவரு, இந்த மாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ல எல்லாம் போயிட்டு ஸ்கேம் பண்றவரு அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அவர் எப்படிப்பட்ட ஸ்கேம் எல்லாம் பண்ணுவார்னா, நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களெல்லாம் பாஸ் பண்ணி விடுவாரு போல. குமரேசனும் அவர்கிட்ட அடியாளா இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் அவர்கிட்ட இருந்து குமரேசன் கத்துக்கிறான். கொஞ்ச நாள்ல அந்த வேலையை அவருக்கு தெரியாம குமரேசனே பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வர அங்க ஹீரோயின் துப்பாக்கியை காமிச்சுதான் உண்மையிலேயே தான் யாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்றாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்கு அப்பா இல்லைங்க, ஒரு அம்மா மட்டும்தான். இந்த கோழி பண்ணையில வேலை பார்த்து தான் பொண்ணையே படிக்க வைப்பாங்க. எப்படின்னா தான் பொண்ணை ஒரு டிஎஸ்பி ஆக்கிடணும், அதுக்காக படிக்க வைக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹீரோயினும் உசுர கொடுத்து டெய்லி 12 மணி நேரத்துக்கு மேல படிப்பாங்க. அப்படிதான் அந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்திருப்பாங்க. நல்லபடியா அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க. அப்படி பாத்ரூம் போயிட்டு இப்ப வெளியே வரப்போ அதே எக்ஸாம் சென்டருக்கு தான் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத இந்த மரமல்லியோ வந்திருப்பாங்க. அப்ப அந்த மரமல்லி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணியும் தான் ரோல் நம்பரை சொல்லிட்டு நான் இந்த ஹால்ல தான் உட்காந்து எக்ஸாம் எழுதுனதாகவும் எனக்கு எப்படின்னா வேலை வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பின்னாடி இருந்து ஹீரோயின் கேட்டுறாங்க. பயங்கர கோவம் வருது. நாங்கெல்லாம் படிச்சு பாஸ் ஆனா நீ என்னன்னா ஃபேக்கா காசு கொடுத்து பாஸ் ஆகுறியான்னு சொல்லியும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் வராருங்க. அவரு தான் இப்ப இருக்கிற அந்த கான்ஸ்டபிள். என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போதோ, சார் இந்த பொண்ணு ஏதோ ஃபேக்கா பாஸ் பண்ண பாக்குறா, என்னன்னு கேளுங்கன்ற மாதிரியும் சொல்ல இஷ்யூ ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி இப்ப இவங்க 2 பொண்ணுங்களையும் கைது பண்ணி அந்த கான்ஸ்டபிள் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாருங்க. இவரு வேற இன்ஸ்பெக்டர். அவர்கிட்டயும் அந்த கான்ஸ்டபிள் வந்து இந்த பிரச்சனையை பத்தி சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கேம்ல ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும் போல. அவருமே 2 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. அப்படி மரமல்லி மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பண்ணி அங்க ஜான்சி மேலையும் நீதாமா தேவையில்லாம பெரிய விஷயத்துல எல்லாம் நுழையிற, வந்தியா எக்ஸாம் எழுதிட்டு போனியான்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அட்வைஸ் பண்றாரு. ஜான்சியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நம்ம போலீஸுக்கு வரணும்னு எக்ஸாம் எழுதுறோம், வர இடத்துலயே இப்படி தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கறது தானே சார் சரி, நீங்க என்ன சார் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்க இன்ஸ்பெக்டருக்கோ பயங்கர கோவம் வருது. கொஞ்ச நேரத்திலேயே மரமல்லி அங்க இருந்து அனுப்பிட்டு இப்போ ஒருத்தருக்கும் கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்ப அங்க கான்ஸ்டபிள் கிட்டையும் சொல்லி இப்ப ஹீரோயினோட வீட்டுல வேலைக்காரனா ஒருத்தர் இருப்பாருல, அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. அப்படி அந்த வேலைக்காரனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டோம். ஏய் ஜான்சி, நீயும் இந்த வேலைக்காரனும் ஒன்னு சேர்ந்துகிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி அது மூலியமா அந்த எக்ஸாம் எழுதவே வந்திருக்கன்ற மாதிரி ஜான்சி மேல ஒரு பொய்யான வழக்க போட்டு அவங்கள அங்கேயே கைது பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. இதனால நல்லா படிச்ச ஜான்சியோட வாழ்க்கையே மாறி இருக்கோங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் நம்ம ஜான்சி கைதாகி ஜெயில இருந்திருப்பாங்க. அப்படி அந்த நாட்கள்ல நம்ம ஜான்சியோட அம்மா அப்பப்போ ஜெயிலுக்கு வந்துட்டு போக ஒரு நாள் வெயில்ல மயங்கி அவங்க கீழே விழுந்து போயே சேர்ந்துடுறாங்க. அம்மா கண்ணு முன்னாடி நம்ம போலீஸ் ஆகணும்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு கைதி ஆயிட்டமே அப்படின்னு ஜான்சி நொறுங்கி போவாங்க. அப்படி அவங்க லாக்அப்ல அழுதுட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற ஒரு ஜெயிலர் நம்ம ஜான்சியோடைய பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. அப்படி அந்த ஜெயிலர் தான் இந்த அப்பாஸ். அப்பதான் நம்ம ஜான்சி பக்கம் அவர் நிக்கணும்னு நினைக்கிறாரு. நானும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், எஸ்பி ஆகணும்னு தான் எக்ஸாம் எழுதினேன், இதே மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டி தான் இப்போ நான் ஜெயிலரா மாறி இருக்கேன். நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், இதுக்கு பின்னாடி இருக்கவங்களெல்லாம் கைது பண்ண வைக்கணும்ன்ற மாதிரியும் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு மரமல்லியையே அவங்க டார்கெட் பண்ணி இப்போ அவங்களோட பொசிஷனுக்கு ஹீரோயின் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அப்படி இந்த குரூப் 1 எக்ஸாம்ல நடக்கிற இந்த முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறதாகவும், அதை மட்டும் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டுனா இந்த இடத்த விட்டே போயிடுவேன்ற மாதிரியும் இந்த எல்லா கதையையும் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல இப்ப அந்த கான்ஸ்டபிளும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கப்பா தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் டிவியில ஒரு நியூஸ் வருதுங்க. அதாவது அவங்க இருக்கிற ஊர்ல இன்னொரு கோச்சிங் சென்டரை வச்சிருக்கிற அந்த சேர்மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு திடீர்னு ஒரு கயிறில் தொங்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும் அங்க நியூஸ்ல சொல்றாங்க. இப்போ அவருடைய போனை ட்ராக் பண்ணி பார்க்கும் போதோ அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு போல. அதுலயும் அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து நீ ஏமாத்திட்ட, அதனால நீ இறந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பர்ல இருக்கவன் சொல்லியிருக்கான். அதை கேட்டுதான் அந்த சேர்மேன் அவர் வாழ்க்கையை முடிச்சிருக்காரு. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா ஒருத்தர் இருக்கான், அவனை நம்ம பிடிச்சாகணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் போகுதுங்க. அதாவது குமரேசனோட கதை. குமரேசன் நல்லா வளர்ந்திருப்பாரு. இப்போ தனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க வேணாம், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்ற மாதிரி தான் வேலை செய்யற அந்த முதலாளி கிட்டேயே கேட்கிறாரு. இப்ப அந்த முதலாளியும் இதுக்கப்புறம் நான் வேலையே வச்சில்ல, இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு குமரேசனை கைவிட்டுட்டு போக அதுக்கப்புறம் தான் குமரேசன் தானா தனியா ஃபார்ம் ஆகி அவர் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. மறுபடியும் மல்லிய அதே ரூம்ல அடைச்சி வச்சுட்டு அந்த வேலைக்காரனை காப்பாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. இப்ப வேலைக்காரன் நல்லபடியா பிழைக்கிறாருங்க.
இப்ப அந்த கான்ஸ்டபிளையும் ஹீரோயின் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் தேடி வந்திருப்பார்ல, அவரையும் ஒரு ரூம்ல தானே அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்டையும் இந்த கான்ஸ்டபிள் வந்து ஹீரோயின் பத்தியான உண்மையை சொல்றாங்க. இப்ப அந்த ஜேர்னலிஸ்டும் ஹீரோயின் பக்கம் நிக்கிறதா சொல்லி இவங்க எல்லாரும் ஒரே டீமா மாறுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜெயிலர் இருக்கார்ல அப்பாஸ், அவருமே அந்த சேர்மேனுடைய போனை ட்ராக் பண்ணி அவர் யாரோடலாம் பேசினாரு அப்படின்ற மாதிரியும் சில தகவலை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் போதோ அங்க டிரைவருடைய பொண்ணை பாக்குறாங்க. அவங்கள பார்க்கும் போதோ தன்னை பாக்குற மாதிரியே இருக்குங்க. இப்போ அவங்களையும் கார்ல ஏத்தி அன்னைக்கு கோவமா இருந்ததுனால கத்திட்டேன், நீ இன்னும் 2 நாள்ல குரூப் 1 எக்ஸாம் எழுத போறல, நல்லா கவனமா எழுது, கடைசி 20 நிமிஷம் ரிவிஷன் பண்றதுக்கு வச்சுக்கோ, அப்படி எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு சப்மிட் பண்ணு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க இந்த ஜெயிலர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த சேர்மேனுடைய போனை ட்ராக் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சேர்மேன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறதும் 24ஆம் தேதி தான் அந்த டேட் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோயினும் அவங்க டீமோட சேர்ந்து இந்த ஸ்பை கேமரா ஒன்னு ரெடி பண்றாங்க. இப்ப இந்த ஜெயிலர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு டீ கடைக்காரனை பத்தி தகவல் கிடைக்குதுங்க. அந்த டீ கடைக்கார ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறான் போல. அவங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுத போற தங்களோட பசங்களை அந்த டீ கடைக்காரனோட அனுப்புவாங்க போல. அந்த டீ கடைக்காரன் ஒரு ஏஜென்ட் கிட்ட கொண்டு போய் விடுவான் போல. அவங்க தான் இந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் பண்ணி என்ன வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்களாம். அதையும் கண்டுபிடிச்சு டீ கடைக்காரனையும் மிரட்டி விசாரிக்கிறாங்க. சார், இந்த நான் வேலையை பார்த்தா எனக்கு காசு கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதனால தான் பார்த்தேன். ஆனா எனக்கும் அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து தான் போன் வந்ததே தவிர அவங்க யாரு, இந்த லிங்க் எப்படி செயல்படுதுன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி, ஓகே, அட்லீஸ்ட் அந்த லிங்க்ல நான் சொல்ற 2 பேரை நீ அனுப்ப முடியுமான்ற மாதிரி கேட்க டீ கடைக்காரனும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாருங்க. அப்படிதான் இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லி அந்த டிரைவருடைய பொண்ணு கூட இப்போ எக்ஸாம் எழுத போறாங்கல்ல, அவங்கள அந்த லிங்க்ல அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான போடுறாங்க. நீ போனதும் உன்னோட போனை ஆன் பண்ணி வையே, லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டே இரு, அப்படியே பின்தொடர்ந்து வந்து உங்களை நான் பிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு கார்ல வந்து இந்த டிரைவரோட பொண்ணையும் பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அந்த காரை நம்ம ஹீரோயினும் பின்தொடர்ந்துகிட்டே போக, ஆனா காருக்குள்ள ஏறினதும் ஒரு ரூல் இருக்குங்க. அங்க இருக்கிற எல்லார் மொபைலையும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால டிரைவர் பொண்ணு போற அந்த லொகேஷன் தெரிய மாட்டேங்குது. ஹீரோயினும் ஒரு கடத்துல அந்த காரை தவற விட இப்போ அவங்களும் எங்க போனாங்கன்னு ஒன்னும் புரியாம இருக்காங்க. இப்போ தொடர்ந்து அந்த டீ கடையில இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜெயிலர் அப்பாசுமே அங்க ஒரு நபர் நடந்து போறதா பாக்குறாருங்க. இந்த டீ கடைக்காரனுக்கு காசையும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர்லயும் வாங்கிட்டு போறது, அதையும் அவனும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அந்த நபர் எங்க போய் சேர்றான் அப்படின்ற மாதிரி அவனையே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் நம்ம ஜெயிலர் அப்பாஸ் பின்னாடியே போக, அப்படி அங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிற அந்த மர்ம நபர் போறான். தன்னை பின்தொடர்ந்து ஒரு கார் வந்ததுல அதான் ஜெயிலர் அப்பாஸோடைய காரு, அதையும் அவன் பாத்துறான் போல. இப்ப சிசிடிவில வந்து செக் பண்றான், என்னையா ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரியும். இப்ப ஜெயிலர் அப்பாஸ் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தகவலையும் தன்னோட பாஸ் கிட்டையும் அந்த மர்ம நபர் சொல்றான். இப்போ ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டுக்கு வரப்போ அந்த டிரைவரோட பொண்ணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க போல. அங்க என்ன நடந்தது, என்ன கொஸ்டின்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரி கேட்க, அந்த குரூப் ஏதோ வேற குரூப் போல, எங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதுக்காக தான் கூட்டு போனாங்க, ஆனா லீக் பண்ண முடியல. அப்பதான் இங்க டீ எஸ்டேட் நடத்திட்டு இருக்கிற குமரேசன் அப்படின்ற ஒரு நபர் அங்க வந்தாரு. நாங்க பண்ற பிசினஸ் நீங்களா பண்ண பாக்குறீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்க எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்ல, அப்பதான் ஹீரோயின் அப்ப அந்த குமரேசன் தான் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்ற ஒரு சந்தேகம் வருது. அதே வேளையில ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. தன்னோட குரு இந்த ஜெயிலர் அப்பாஸை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போன் கால். ஹீரோயின் அங்க கதறி எழுதுறாங்க. இப்ப பிளாஷ்பேக் போகுது. அதாவது அதே குமரேசனோட கதையை காமிக்கிறாங்க. குமரேசன் அந்த முதலாளி கிட்ட இருந்து தனியா வந்ததுக்கு அப்புறம் அவரே ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி நிறைய பசங்களுக்கு கல்வி சொல்லியும் கொடுத்திருப்பாரு. தன்னோட முதலாளியே ஒரு கடத்துல அவரு போட்டு தள்ளிடுவாரு. அப்படிதான் இந்த எஜுகேஷனல் ஃபீல்டுக்கும் குமரேசன் வந்திருப்பாரு. ஏன்னா குமரேசன் ஆல்ரெடி நல்லா படிக்கிற பையன்ல, அந்த அறிவை பயன்படுத்தி தான் இப்போ இந்த டீ எஸ்டேட் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கோச்சிங் சென்டரை அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. ஹீரோயினும் அந்த ஜெயிலருடைய இறுதி அஞ்சலியில போய் கலந்துக்க, அதே வேளையில இந்த குமரேசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் இப்ப வளர்ந்து டீ எஸ்டேட் கோச்சிங் சென்டர் நடத்துறாருல, அப்படி அவரோட அக்கா கூடயும் போன்ல பேசுறாரு. அவர் அக்கா தானே அவருக்கு உலகமே. அப்படி அவங்க அக்காவோட கணவர் யாருன்னு காமிக்கிறாங்க. அந்த கணவர் வேற யாரும் இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயிலர் அப்பாஸ் கூட ஒருத்தரை ஃபாலோ பண்ணிருப்பாரு. அந்த கருப்பு ஷர்ட் போட்டிருக்கவரு அவரு தாங்க குமரேசன் அக்காவோட கணவர். அவரு தான் அந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுற அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ற இடத்துலயும் வேலை செய்யறவரு. அவரை வச்சுதான் இந்த குமரேசன் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறாரு போல. ஆனா இந்த வாட்டி அந்த ஸ்கேம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமா இவங்க எல்லாரையும் கண்காணிக்கிறாங்க. இந்த குமரேசனுடைய அக்கா கணவரும் அப்படி ஜெயிலர் அப்பாஸ போனு அவர் பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கும் போதோ அவரோட ஜெயில்
ஜெயில இருந்த ஒரு கைதி தான் ஜான்சின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் இப்போ இந்த மரமல்லி அப்படின்ற வேஷத்துல டிஎஸ்பியா வந்திருக்கான்ற மாதிரி எல்லா உண்மையையும் குமரேசன் கிட்டையும் சொல்றாங்க. ஓ, என்ன பிடிக்கிறதுக்கு மாறு வேஷத்துல வந்திருக்காளா, அவளை ஒரு வழி பண்றேன் அப்படின்ற மாதிரியும் குமரேசன் கோவப்பட, அப்பதான் குமரேசன் ஒரு பிளான போறாரு. அதாவது அந்த மரமல்லி ஜான்சி 2 பேருமே நம்மளுக்கு தேவையில்லாதவங்க தான். இப்போ ஜான்சி கடத்தி வச்சிருக்கிற அந்த மரமல்லிய ஃபர்ஸ்ட் போய் போட்டு தள்ளிடு, அதுக்கப்புறம் ஜான்சியை என்கிட்ட கூட்டிட்டு வா, அவளை நான் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்ல, அப்பதான் கருப்பர் கோயில்ல திருவிழான்னு சொல்லியும் இந்த குமரேசன் அக்காவோட வந்திருக்காரு. இப்போ குமரேசனுக்கு தகவல் தெரிஞ்ச விஷயமும் ஜான்சிக்கு தெரிய வருதுங்க. அவன் நம்மள தான் டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கான்னு சொல்லி இப்ப நேரா மரமல்லி கிட்டையும் வந்து சாவியை கொடுத்து, குமரேசனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனே நீ இங்க இருந்து தப்பிச்சிரு, நானும் தப்பிச்சிடுறேன், இல்லனா 2 பேரையும் போட்டுருவான்ற மாதிரியும் அவங்கள திறந்து விட, ஆனா மரமல்லி அதை நம்ப மறுக்கிறாங்க. இப்போ அங்கேயே அவங்களோட துப்பாக்கியை வச்சு தன்னை கடத்தி வச்சிருந்த ஜான்சியையும் அவங்க சொல்றாங்க. ஜான்சி கையில அடிபட்டு போகுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப இந்த குமரேசனுடைய அக்கா கணவர் அவரோட அடியாட்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர, என்னதான் இதுக்கு முன்னாடி மரமல்லி வேற ஒரு இடத்துல இருந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இப்ப அந்த மரமல்லியையே போட்டு தள்ளுறதுக்கு அவங்க முடிவு பண்றாங்க. அப்பதான் மரமல்லி நம்ம ஹீரோயின் ஜான்சியோட ஒண்ணு சேர்ந்து அவங்க எல்லாரோடையும் சண்டை போடுறாங்க. அப்படி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இப்ப இவங்க 2 பேருமே அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க இவங்க 2 பேரையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த டிரைவரும் இவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி பார்க்க, எனக்கு இது முன்னாடியே தெரியும், அதே மாதிரி இந்த மரமல்லி மேடம் எப்படி பாஸ் பண்ணி இந்த டிஎஸ்பி ஆனாங்கன்னு தெரியும், என் பொண்ணையும் இதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு தான் படிக்க வைக்கிறேன், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறா, ஆனா இவங்க ரொம்ப ஈஸியா காசு கொடுத்து இது மாதிரி பாஸ் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு எப்பவுமே ஜான்சி மேடம் நீங்க தான் டிஎஸ்பி, உங்களுக்கு தான் நான் சல்யூட் அடிப்பேன்னு சொல்ல, அப்பதான் மரமல்லி அவங்க பண்ண தப்பையும் உணர்றாங்க. இப்ப மரமல்லியை கூட்டிட்டு வந்தோம் அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம ஹீரோயின் விட, அப்பதான் அவங்க அம்மாக்கும் மரமல்லியோட பேர்ல தான் இவ்வளவு நாள் இந்த ஜான்சி இருந்திருக்கான்ற மாதிரி தகவல் தெரியுது. இப்போ அவங்களையும் ஒரு தனி கார்ல நீங்க சீக்கிரமா கிளம்பி உங்க ஸ்டேஷனுக்கு போங்க, அதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டோம். இப்போ ஹீரோயின் தன்னோட தம்பிகளை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. மரமல்லி அங்க இருக்கிற எஸ்பிக்கு கால் பண்ணியும், நான் தான் சார் ஒரிஜினல் மரமல்லி, ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்கேன் சார், நீங்க எப்படின்னா அங்க வந்து என்ன சேஃப்டியா கூட்டிட்டு போங்க சார்ன்ற மாதிரியும் போன்ல சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு மருத்துவரை பார்த்து அவங்க கையில அடிபட்ட காயத்துக்கும் மருந்தை போட்டுட்டு காட்டுக்குள்ள போய் பதுங்குறாங்க. அப்பதான் இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி இவங்க பசங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குதுங்க. அதுல யானைகளை வச்சு இவங்களோட பிளான் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்பதான் இவங்க ஸ்பை கேமராவை கொண்டு வந்து அங்க இருக்கிற ஒரு செக் போஸ்ட்ல வைக்கிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது ஆன்சர் ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியில போவாங்க. அப்ப இவங்க வளர்த்த ஒரு யானையே குறுக்கால வந்து நிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்ல இவங்க இன்ஸ்டியூட்ல படிச்ச இவங்க கிட்ட காசு கொடுத்த பசங்களுக்கு ஆன்சர் ஷீட் எல்லாம் தனியா எடுத்து அதெல்லாம் நல்லபடியா ஃபில்அப் பண்ணி 1 ஹவர்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ இப்படிதான் அந்த ஸ்கேம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் இவங்க கண்டுபிடிச்சு அதுக்காக பொறி வச்சும் உக்காந்துட்டு இருக்க, இப்ப அந்த குரூப் 1 எக்ஸாமும் எல்லாரும் போய் எழுதுறாங்க. முக்கியமா அந்த டிரைவரோட பொண்ணும் எழுதுறாங்க. கான்ஸ்டபிளும் அங்க இருந்து ஹீரோயினுக்கும் தகவல் சொல்லிட்டு இருக்க, இப்ப அந்த கான்ஸ்டபிளையும் மத்த போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஜான்சியோடைய போன் நம்பரையும் எடுக்கிறாங்க. ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இப்படி ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க அப்படின்றது கான்ஸ்டபிளை பிடிச்சதுனால குமரேசனுக்கு தெரிஞ்சிருதுங்க. அதனால அவர் பிளான் பண்ணபடி அந்த யானையை குறுக்கால வர வைக்க மாட்டாரு. ஹீரோயினோட ட்ராப் அங்க செதஞ்சு போகுது. இப்ப அந்த ஆன்சர் ஷீட்டை எல்லாத்தையும் ஒரு போட்டுக்கு இந்த குமரேசன் வர வைக்கிறாரு. ஆல்ரெடி குமரேசன் இந்த எஸ்பியோட கார்லயே உட்காந்துக்கிட்டு அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின் பேப்பருக்கெல்லாம் ஆன்சரை ஃபில் பண்றாரு. இதுதான் கரெக்டான ஆன்சர், இதையெல்லாம் கொண்டு போயிட்டு இப்ப நம்ம பசங்க நம்ம கிட்ட காசு கொடுத்த பசங்களோட ஆன்சர் ஷீட்ல எல்லாரும் ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்படி இவங்க பிளான் பண்ணபடியே அந்த ஆன்சர் ஷீட்லயும் எல்லா ஆன்சரையும் கரெக்டா ஃபில்அப் பண்ண, இப்ப அந்த டிரைவரும் தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வரப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீங்க பிளான் பண்ணபடி அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோயின் பிளான் 2 அப்படின்ற மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க போல. அது என்னன்னு சொல்றாங்க. நான் மரமல்லி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், எஸ்பியோட கார்ல ஒரு ஸ்பை கேமரா வைக்க சொன்னேன், அவளும் வச்சா, நான் நினைச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் ட்ராப்ல அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டாவதா அந்த ட்ராப்புக்கு தான் வருவாங்கன்னு தெரியும். அப்படி எஸ்பியோடைய கார்ல இருக்கிற கேமராவை வச்சு இப்ப அவங்க கார்ல உட்காந்துதான் இந்த குமரேசன் ஆன்சர் ஷீட்டை ஃபில்அப் பண்ணா. இப்ப அவனோட தகவல் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உடந்தையா இருந்த எஸ்பியோட தகவலும் தெரிஞ்சிருச்சு. கூட குமரேசன் எஸ்பி கிட்ட தனக்கு யாரெல்லாம் உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணான்ற மாதிரி பேரையும் சொல்லியிருக்கான். அதுவும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு, இதை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம். அப்படி உங்க பொண்ணு மாதிரி நல்ல எக்ஸாம் எழுதுறவங்க தான் இதுக்கப்புறம் பாஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. மரமல்லிக்கும் இப்ப கால் பண்ணி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து காமலான்னு பாக்குறதுக்குள்ள அங்க அந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் தேடி வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி குமரேசனோட ஆளு அப்படின்றதுனால இந்த வீடியோவை கூட
கொடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அப்பதான் அங்க இருக்கிற எஸ்ஐ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாரு. எனக்கு முன்னாடியே நீ யாருன்னு தெரியும், ஏன்னா உன்னை கைது பண்ணதே நான் தானே. உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணெல்லாம் இந்த நிலைமைக்கு வரக்கூடாது, அதனால இந்த இன்ஸ்பெக்டரை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினுக்கு ஆதரவா செயல்பட இப்ப ஹீரோயினும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்பதான் அந்த வழியில குமரேசன் வேற வந்துடுறாருங்க. இப்ப குமரேசனுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமான சண்டை. அந்த சண்டையோட முடிவுல குமரேசன் கிட்ட ஹீரோயின் ஒரு கேள்வி கேக்குறாங்க. குமரேசனுக்கு பதில் தெரியல. இப்ப குமரேசனையும் ஒரு இரும்பு கம்பியால குத்திட்டு ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு அந்த வீடியோவை கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதன்படி இப்ப அந்த குமரேசனும் மாட்டிக்கிறாரு. குரூப் 1 எக்ஸாம்ல தப்பு பண்ண எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. நியாயமா எக்ஸாம் எழுதினவங்க மட்டும் அங்க பாஸ் பண்ற மாதிரி காமிக்க, அதே மாதிரி ஹீரோயினையும் ஒரு ஃபேக்கான வழக்க போட்டு தானே 8 வருஷம் ஜெயில வச்சிருப்பாங்க. அதுக்கான தீர்ப்பும் வருதுங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் எழுதின எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல போலீஸ் வேலையையும் போட்டு கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மாவும் அங்க பெருமைப்படுற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் ஃபேக்கா எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆன மரமல்லியும் அவங்க வேலையையே விடுறாங்க. நடந்த தவறுக்கு சாரி சொல்லிட்டும் கிளம்புறாங்க. குமரேசன் கடைசியில போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு தான் அம்மா எந்த ஆத்துல இறங்கும் போதோ மீன் பிடிச்சு போய் சேர்ந்தாங்களோ அதே ஆத்துல இறங்கி தான் அம்மா மாதிரியே தான் வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிறாருங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான்னு பார்த்தா அந்த பிரைவேட் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க. இது இன்னும் முடியல, இது ஒரு கடல் போல, நான் அந்த கடல்ல இருக்கிற திமிங்கலம், என்னை யாரையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. அப்பதான் இதுக்கு பின்னாடி குமரேசன் மட்டும் இல்ல, அவனுக்கே ஒரு ஹெட் இருக்கான்ற மாதிரி அந்த 2வது கேஸை ஹீரோயின் கையில எடுத்து இப்போ அபிஷியலாவே விசாரிக்க ஆரம்பிக்க, இந்த மாதிரி நல்ல சீரீஸுக்கு உங்க ஆதரவை கொடுங்க, அப்பதான் இப்படி நிறைய படைப்புகள் வரும். அதை சப்போர்ட் பண்ணதான் இந்த வீடியோவே.